அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா 7 நாள் சடங்குகள் தொடக்கம். அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலின் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ள கும்பாபிஷேக விழாவுடன் இன்றைய சடங்குகள் முடிவடையும். அன்றைய தினம் கோயில் கருவறையில் ராமரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இந்த பிரம்மாண்ட விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆயிரக்கணக்கான VVIPக்கள் விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர். 2019 நவம்பர் மாதம் அயோத்தியில் பல தசாப்தங்களாக நிலவி வந்த சர்ச்சையை உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த பிறகு ராமர் கோவில் கட்டும் பணி தொடங்கியது. 33 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவின் மூத்த தலைவர் LK அத்வானி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக குஜராத்தில் உள்ள சோம்நாத்தில் இருந்து ரத யாத்திரையை தொடங்கினார். அப்போதைய பாஜக தலைவருடன் சென்றவர்களில் இப்போது பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடியும் ஒருவர். குஜராத் பாஜகவின் பொதுச் செயலாளராக இருந்த பிரதமர் மோடி 1990இல் யாத்திரையை ஏற்பாடு செய்ததில் முக்கிய பங்காற்றினார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2020இல் ராமர் கோயிலின் பூமி பூஜையில் கலந்து கொண்டார். ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கு முன்னதாக 11 நாள் அனுஷ்டானத்தை சிறப்பு சடங்கை மேற்கொள்வதற்காக மோடி கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்தார். இந்த சூழலில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று முதல் 7 நாள் சடங்குகள் நடைபெற உள்ளது. அடுத்த 7 நாட்களில் இந்து மரபுகளின்படி சடங்கு சம்பிரதாயங்கள் அடங்கிய பூர்வாங்க பூஜைகள் நடைபெறும். அதன்படி ஜனவரி 16ஆம் தேதி ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷாத்ராவால் நியமிக்கப்பட்ட ஆச்சாரியா பரிகார விழாவை நடத்துவார். ஜனவரி 17ஆம் தேதி ராம்லாலா சிலையின் பரிசார் பிரவேசம் விழா நடைபெற உள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி தீர்த்த பூஜை, ஜல யாத்திரை, கந்தாதிவாஸ் ஆகிய சடங்குகள் நடைபெறும். ஜனவரி 19ஆம் தேதி காலை ஔஷத திவாஸ், கேசரா திவாஸ், கிருதா திவாஸ் ஆகிய சடங்குகள் நடைபெறும். பின்னர் மாலையில் தான்யாதிவாஸ் சடங்கு நடைபெறும். ஜனவரி 20ஆம் தேதி காலை சர்க்கரா திவாசம், பலாத்வாஸ் சடங்குகள் நடக்கும். மாலையில் புஷ்பதீபம் நடக்கும். ஜனவரி 21ஆம் தேதி காலை மத்தியாதிவாஸ் சடங்கும் மாலையில் ஷியாதிவாசமும் நடைபெறும். பிரதமர் நரேந்திர மோடி, RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் ராமர் கோயிலின் பிரம்மாண்ட கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. கோயில் அறக்கட்டளை 7000 பேருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. கிரிக்கெட் ஜாம்பவான்கள் சச்சின் டெண்டுல்கர், MS தோனி மற்றும் விராட் கோலி, பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் பெரும் பணக்கார தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி மற்றும் கௌதம் அதானி ஆகியோர் அடங்குவர். பல்வேறு மாநிலங்களில் இருந்து மக்கள் தண்ணீர், மண், தங்கம், வெள்ளி, ரத்தினங்கள், ஆடைகள், நகைகள், பெரிய மணிகள், ட்ரம்ஸ், வாசனை பொருட்கள் போன்ற தனித்துவமான பரிசுகளுடன் தொடர்ந்து அயோத்திக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அன்று நடைபெறும் நிகழ்ச்சிகளை 40 கேமராக்களை கொண்டு 4K தொழில்நுட்பம் மூலம் தூர்தர்ஷன் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்ய உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பு G20 மாநாடு 4K தொழில்நுட்பத்தில் தூர்தர்ஷன் சேனலில் ஒளிபரப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்கும் 11,000 சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசாக ராமராஜ்ய மண் வழங்கப்படும் என்று அதன் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. ராமர் கோயில் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட போது அங்கிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை சிறிதளவு பையில் பேக் செய்து அதனுடன் பல்வேறு வகையான இனிப்புகளும் வழங்கப்பட உள்ளது. அந்த மண்ணை வீட்டில் வைத்து வணங்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 19ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி 20ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்லும் அவர் மறுநாள் 21ஆம் தேதி புனித நீராடி சாமி தரிசனம் செய்கிறார். மேலும் அங்கிருந்து புனித நீரை அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலுக்கும் எடுத்துச் செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம். சீதா தேவிக்கு வாழை நார் புடவை. சீதா தேவிக்கு வாழை நார் புடவை அனுப்பிய அனகாபுத்தூர் நெசவு குழு. சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் இயற்கை நார் நெசவு குழுமம் செயல்பட்டு வருகிறது. வாழை, கற்றாழை, அன்னாச்சி, மூங்கில் ஆகியவற்றில் நாரை
பிரித்தெடுத்து அதிலிருந்து புடவை, கைப்பை, பேண்ட், ஷர்ட் போன்ற பொருட்களை தயாரித்து வருகின்றனர். இங்கு தயார் செய்யப்படும் பொருட்கள் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சூழலில் அனகாபுத்தூர் இயற்கை நார் நெசவு குழுமம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ள அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வாழை நார் புடவையை தயார் செய்து அனுப்ப திட்டமிட்டனர். இதற்காக கடந்த 10 நாட்களாக இரவு பகலாக புடவையை நெய்து ராமர் கோயில் வடிவமைப்புடன் கூடிய புடவையை தயார் செய்தனர். 20 அடி நீளம், 4 அடி அகலத்துடன் உள்ள இந்த புடவையை தமிழ்நாடு வாழை உற்பத்தி சங்கம் மூலம் அயோத்திக்கு அனுப்பியுள்ளனர். சீதாதேவிக்கு சாற்றுவதற்காக இந்த வாழை நார் புடவை பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டுள்ளது என்று இயற்கை நார் குழுமத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலின் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவுக்கான 7 நாள் சடங்குகள் நேற்று முதல் தொடங்கி உள்ளது. வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ள கும்பாபிஷேக விழாவுடன் இந்த சடங்குகள் முடிவடையும். அன்றைய தினம் கோயில் கருவறையில் ராமரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. உலகின் பல்வேறு நாட்டை சேர்ந்த மக்கள் இந்த விழாவை காண வர உள்ளார்கள். திறப்பு விழா முடிவடைந்த பிறகு வரும் 23ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தரிசனத்துக்கு அனுமதி வழங்கப்படும். ராமர் கோயிலுக்கு 275 இலவச ரயில்கள். அயோத்தியில் திறக்கப்பட இருக்கும் ராமர் கோயிலை பார்வையிட 275 சிறப்பு ரயில்களை இயக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதில் பயணம் செய்வோர் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. சாப்பாடு மற்றும் இருப்பிடம் இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது. ஜனவரி 24 முதல் மார்ச் 24 வரை 5 கோடி மக்களை இலவச தரிசனத்திற்கு அழைத்து செல்ல பாஜக முடிவு செய்திருக்கிறது. இதற்காக பல பகுதிகளில் இருந்தும் நிதியுதவி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.